அனைவருக்கும் வணக்கம். இப்போ மும்பை பற்றி அண்ணாமலை அவர்கள் சொன்னது மிகப்பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு மகாராஷ்டிராவில். அதில் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒரு கிரிக்கெட் டீம் இருக்குது. அவங்க வச்சுருக்க பேர் வந்து மும்பை இந்தியன்ஸ். மும்பை மகாராஷ்டிரியன்ஸ் அப்படின்னு அவங்க வைக்கல. அதுக்காக மும்பை மகாராஷ்டிராவை சேர்ந்தது இல்லைன்னு அவங்களும் சொல்கிறாங்களா? அந்த அர்த்தம் கிடையாது. மும்பை இந்தியாவுடைய மிக சிறந்த நகரம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அதே விதமாக தான் அண்ணாமலை அவர்கள் மும்பை இன்டர்நேஷ்னல் சிட்டி அப்படின்றத சொல்லியிருக்கிறார். இதுக்காக கோவப்பட்ட ராஜ் தாக்கரே அவர்கள் மும்பை மகாராஷ்டிராவோடது இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஒரு திரிபு உணர்ச்சியில் அரசியல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாரு. அதில் தமிழர்களை மிகவும் இழிவுபடுத்தும் விதமாக ரசமலாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரசமலாய்னா எல்லாருக்கும் பிடிச்சது தான். இன்னொன்று லுங்கி கழட்டிட்டு மகுடி வாசி அப்படின்னு ரொம்ப கேவலமாக சொல்லியிருக்காரு. இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கிற மக்களை நினச்சா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் கீழ்த்தரமாக பேசக்கூடிய, கீழ்த்தரமாக அரசியல் பண்ணக்கூடிய தலைவர்கள் அவர்களை ஆள்வதற்கு எத்தனிப்பது என்பது மிகவும் வேதனைக்குரியது. அது மட்டும் இல்லாமல் திரு அண்ணாமலை அவர்களை காலை வெட்டுவேன் என்று மிரட்டியிருக்கிறார். அவர் கர்நாடகாவில் பணிபுரிந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தபொழுது சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர். அவ்வளோ சீக்கிரம் அது மாதிரி அவரை தொட முடியாது. தமிழர்களும் அவர்களை விட்டு கொடுக்க மாட்டோம். நன்றி, வணக்கம்.